அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளுக்கான புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது ஆப்ரேஷன் கங்குவாவுடைய டே 11 வீடியோ. இதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் கங்குவா அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முதலாவது கேள்வி, 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஈராக், ஆப்ஷன் பி சிந்துவெளி, ஆப்ஷன் சி தமிழகம், ஆப்ஷன் டி தொண்டை மண்டலம். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஈராக் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. இரண்டாவது கேள்வி, இவற்றுள் எது தமிழ நகரம்? இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ ஈராக், ஆப்ஷன் பி மெகஞ்சதாரோ, ஆப்ஷன் சி ஹெராப்பா, ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். இதற்கான சரியான விடை காஞ்சிபுரம். அடுத்த கேள்வி, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? ஆப்ஷன் ஏ பூம்புகார், ஆப்ஷன் பி தொண்டி, ஆப்ஷன் சி கொர்க்கை, ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொண்டி. தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது? முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கல்லணை, இரண்டாவது காஞ்சிபுரம் ஏரிகள், மூன்றாவது பராக்கிரம பாண்டி ஏரி, நான்காவது காவிரி ஆறு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி. அதாவது கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் தான் தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி பூம்புகார், ஆப்ஷன் டி சென்னை. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி பூம்புகார், ஆப்ஷன் டி ஹராப்பா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மதுரை. ஆனால் அது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கூற்று காரணம் தான். கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. இது சரியா தவறா அப்படின்றத பாருங்கள். காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஆப்ஷன் சி கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான், காரணமும் சரிதான். அப்போது இதுக்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி அப்படின்றதான். அடுத்த கேள்வி, ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்றத பார்க்கலாம். திருநாவுக்கரசர் கல்வி கரையில் என குறிப்பிடப்படும் நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்றத பாருங்கள். இரண்டாவது கூற்று, இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிடப்பட்டது காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான், இரண்டாவது கூற்றும் சரிதான், மூன்றாவது கூற்றும் சரிதான். அப்போது இதுக்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படின்றதான். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாலங்காடி என்பது இரவு நேர கடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி அல்லங்காடி என்பது பகல் நேர கடை. ஆப்ஷன் சி ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை பூம்புகாரில் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி கொர்க்கை அருகில் உள்ள உவரிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். கொர்க்கை அருகில் உள்ள உவரிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு தான் சரியாக இருக்குது. தவறாக பொருந்தி இருக்கிறதுக்கெல்லாம் சரியானது பார்த்துடலாமா? நாலங்காடி என்பது பகல் நேர கடை, அல்லங்காடி என்பது இரவு நேர கடை. ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருந்துச்சு அப்படின்னா மதுரையில் தான் இருந்துச்சு. அடுத்த கேள்வி, தவறான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயணக் குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். அடுத்து சி பார்த்தீங்க அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டி பார்த்தீங்க அப்படின்னா ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது சரி எது தவறுன்னு பார்த்துடலாமா? முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். இரண்டாவது பி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே சரிதான். சி பார்த்தீங்க அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பூம்புகாரில் தான் வாழ்ந்தாங்க. இது தவறு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்படலை. அதனால் இ மற்றும் இ இது ரெண்டும் தான் தவறு. அடுத்த கேள்வி, சரியான இணையை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா கூடல் நகர் அப்படின்னு கொடுத்துட்டு பூம்புகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தூங்கா நகரம் அப்படின்னு கொடுத்துட்டு ஹராப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஆப்ஷன் சி கல்வி நகரம் அப்படின்னு கொடுத்துட்டு மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி கோயில்களின் நகரம் அப்படின்னு கொடுத்துட்டு காஞ்சிபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி கோயில்களின் நகரம் அப்படின்றது காஞ்சிபுரம் தான். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தவறாக தான் பொருந்திருக்கு. தவறாக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் சரியான விடை பார்த்துடலாமா? கூடல் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் எது அப்படின்னா மதுரை தான். தூங்கா நகரம் அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா அதுவும் மதுரை தான். கல்வி நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வடமலை தங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி மேற்கு மலை சந்தனம். ஆப்ஷன் சி தென்கடல் முத்து. ஆப்ஷன் டி கீழ்கடல் அகில். இதில் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி கீழ்கடல் அகில் அப்படின்றதான் தவறாக பொருந்திருக்கு. ஏன் அப்படின்னா கீழ்கடல் வந்து பவளம் வரும். அடுத்த கேள்வி, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். அவருடைய இன்னொரு பெயர் தான் ராஜசிம்மன். அடுத்த கேள்வி, கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துவன் எனும் பெயர் தரும் பொருள். மாசாத்துவன் அப்படின்னா பெரும் வணிகன். இந்த மாசாத்துவன் யாருடைய தந்தை அப்படின்னா கோவலனுடைய தந்தை தான் மாசாத்துவன். அப்போது கண்ணகியுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னா மாநாய்க்கன். மாநாய்க்கனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சரியா தவற வந்து பார்க்கலாம். பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா சரிதான். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னா சரிதான். அடுத்த கேள்வி, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா இதுவுமே சரிதான். அடுத்த கேள்வி, போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் சரிதான். போதிதர்மன் மட்டுமல்ல, ஜோதிபாலர், தர்மபாலர், சுமதி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க தான். இந்த காஞ்சிபுரம் யாருடைய தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னா பல்லவர்களுடைய தலைநகரமாக தான் காஞ்சிபுரம் விளங்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கான கேள்வி, வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான விடை என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் படிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்பார்டன் சீரீஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய ஸ்பார்டன்ஸுடைய 10வது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது போன்ற பல்வேறு விதமான அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கூடிய விரைவிலே சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். விடுதலை 2.0 அப்படின்னு. அதையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய காக்கியின் கனவை நினைவாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.